பிலிப்பியர் 4:5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். Let your gentle spirit be known to all men. The Lord is near. Gentle spirit, சாந்த குணம். சாந்த குணம் என்கிற வார்த்தைக்கு இன்னும் சில வார்த்தைகளை பயன்படுத்துவதாயிருந்தால் கனிந்த உள்ளம். வேறொரு தமிழ் மொழியாக்கம் சொல்லுகிறது, உங்கள் கனிந்த உள்ளம் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவுது. கனிந்த உள்ளம். கனிந்த என்கிற வார்த்தை நீங்கள் அநேக இடங்களில் பயன்படுத்தியிருக்க கூடும். பழம் நல்லா கனிஞ்சிருச்சு, கனிந்து விட்டது என்றால் என்ன அர்த்தம்னா நன்றாக பழுத்திருக்கிறது. மாங்காய் காயா இருக்கும்போது உள்ள ஜூஸ் குறைவா இருக்கும். ஜூசினஸ் வில் பி வெரி லெஸ். வென் இட் இஸ் கம்ப்ளீட்லி நல்லா பழுத்த பின்பு அதிலிருந்து நீங்கள் நன்றாக சாறு எடுக்க முடியும். ஏன் என்றால் கனிந்து விட்டது. அதிலிருந்து ஜூஸ் எடுக்கிற அளவுக்கு அது கனிஞ்சிடுச்சு. அந்த கனிவு கனிந்த உள்ளம். அல்லது இன்னொரு தமிழ் வார்த்தை மென்மை. மென்மை. இந்த குழந்தைய இப்போ ஒரு 5 வயசு 7 வயசு குழந்தைய தூக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் நம்ம எப்படி தூக்குவோம்? சாதாரணமாக தூக்குவோம். கீழே விழப்போற ஒரு கொஞ்சம் பெரிய ஆளை நம்ம பிடிக்கணும்னா எப்படி பிடிப்போம்? ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிரிப்பு, மிகவும் ஸ்ட்ராங்கா பிடிப்போம். பிறந்த 2வது நாள் குழந்தைய நீங்க எப்படி தூக்குவீங்க? We cannot even hold tightly. Very gentle. ஈவன் தூக்க சில பேர் பயப்படுவாங்க, தூக்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஏதாவது ஆயிடுமோ என்கிற ஒரு உணர்வு. காரணம் என்னன்னா அந்த குழந்தையினுடைய உடல் அவ்வளவு மென்மையானது. அந்த மென்மையான அந்த குழந்தையை நம்முடைய கரங்களில் ஒருவேளை கொஞ்சம் முன்ன பின்ன தூக்கிட்டோம்னா குழந்தைக்கு எதாவது ஆயிடுமோ என்கிற பயத்தினால நம்ம சரியாக கூட தூக்க மாட்டோம். அப்படியே தூக்கினாலும் மென்மையாய், நீ தொட்டு இருக்கிறன்றதே தெரியாத அளவுக்கு தொடுவோம். இஸ் இட் நாட்? அதுதான் மென்மை. அந்த மென்மை தான் கனிந்த உள்ளம். அவ்விதமான ஒரு கனிவு தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. உங்கள் கனிவு அல்லது உங்கள் கனிந்த உள்ளம் அல்லது உங்கள் ஜென்டில்னஸ், உங்கள் மென்மையான being kind or tender or softness in your action must be known to all men. உங்களுக்குள் இருக்கணும்னு மட்டும் சொல்லல அவரு, must be known to all men. எல்லாருக்கும் தெரியணும். இயேசு ஆண்டவருடைய உபதேசங்கள்ல நிறைய உபதேசங்கள் பார்த்தா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவார். அவர் ஒரு மனுஷனை சுகமாக்குறாரு, டோன்ட் டெல் அதர்ஸ், போய் சொல்லாத யாருக்கும் என்று சொல்லுவார். அல்லது நீ உபவாசம் இருக்கிறாயா, யாருக்கும் தெரியக்கூடாது, டோன்ட் லெட் அதர்ஸ் நோ ஈவன் பை யுவர் அப்பியரன்ஸ் என்று சொல்லுகிறார். நீ யாருக்காவது உதவி செய்கிறாயா, டோன்ட் லெட் அதர்ஸ் நோ என்று சொல்லுகிறார். ஆனா இஃப் யூ see when you come to gentleness, Bible clearly teaches us your gentleness must known to others. எப்படி உங்களுடைய கனிவு, உள்ளே இருக்கிற கனிவு, gentle spirit, உள்ளே இருக்கிற கனிவு எப்படி வெளியே தெரியும்? சில மக்களை பார்த்திருக்கிறேன் நான், நீங்களும் பார்த்திருப்பீங்க. அவங்க முகத்தை பார்த்தாவே அந்த கனிவு தெரிஞ்சிடும். அந்த முகத்தை பார்க்கும் போதே ஒரு கனிவு தெரியும். அன்னை தெரேசா உடைய பார்த்துட்டு அவங்க கனிவா இல்லைன்னு யாரா சொல்லிட முடியுமா? அந்த கனிவுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குது? பேஷன்ஸ், கைண்ட்னஸ், லவ், ஜென்டில், டெண்டர்னஸ், எவ்ரிதிங் இஸ் தேர். இஸ் இட் நாட்? ஆக சில முகத்தை பார்க்கும் போதே அந்த கனிவு தெரியும். ஆகவே கடவுள் சொல்லுகிறார், யுவர் ஜென்டில்னஸ் must known to others. ஏவா? God is near. கடவுள் சமீபமாயிருக்கிறார். கடவுள் சமீபமாயிருக்கிறார். எவ்வளவு சமீபமா இருக்கிறாரு என்றால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். God is just next to you as a person, spirit. And also God will quickly, மிகவும் வேகமாக வர இருக்கிறார் என்று பவுல் அங்க எழுதுறாரு. God is very near by coming and also as a person, spirit. God is next to you. அவர் சமீபமா இருக்கிறாரு. கடவுள் உங்கள் பக்கத்தில் இருப்பதனாலே, உங்களுக்கு சமீபமா இருப்பதனாலே உங்கள் ஜென்டில்னஸ்,
மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கும்படியாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். I tell you that gentleness is always challenges me. Always challenges me. I am not a person who gentle. நான் ஜென்டிலான ஒரு மனுஷன் இல்லை. My temperament is completely different temperament. We all have a different temperament. சின்ன வயதிலிருந்தே நம்ம வளர்க்கப்பட்ட விதம், ஒரு அதிகாரத்திற்கு கீழ் அடங்கி இருக்கும்போது நமக்குள் உருவாகிறதான ஒரு டெம்பரமெண்ட், அல்லது தகப்பன் இல்லை என்பதனாலே மற்றவர்களுடைய அதிகாரத்திற்கு கீழ் இருக்கும்போது நமக்கு இருக்கிற ஒரு டெம்பரமெண்ட், அல்லது நாம் சொல்லுகிற வார்த்தையை சில பேர் கேட்பதில்லை என்பதனால நமது குரலை ஆல்வேஸ் உயர்த்த வேண்டிய அவசியம் இருப்பதனாலே உருவாகிற ஒரு டெம்பரமெண்ட். நமது குழந்தைகள் சிறப்பு குழந்தைகளாக இருக்கும்போது நம்முடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்பதே இல்லை என்பதனால குரலை உயர்த்தினால் மட்டுமே அவர்கள் காதுகளில் போய் விழுகிறது என்பதனால உருவாகிற ஒரு டெம்பரமெண்ட். இப்படியெல்லாம் இருக்கும்போது த டெம்பரமெண்ட் மேக்ஸ் அஸ் டு ஷோ அஸ் as not gentle at all. But it is not true. It is not true. You don't know how much gentle I am. But when you see me, பலாப்பழம் இருக்குல்ல, இந்த பலாப்பழம் ஜாக் ஃப்ரூட், அதுக்குள்ளே இருக்கிற இந்த நாகர்கோயில் அல்லது கேரளா பகுதிகள் பலாப்பழத்துக்கு மிகவும் பெயர் பெற்ற பகுதி. பன்ருட்டி ஆல்சோ. அதில் நிறைய வகை இருக்கிறது. அதில் சில வகை தேன் போல ஒரு இனிப்பு இருக்கும் அதுக்குள்ள, இல்லையா? தேன் போல ஒரு சுவை இருக்கும். பட் வென் யூ see the jackfruit itself, you cannot even imagine அவ்வளவு சுவை உள்ள இருக்கும். முள்ளு, அதை நீங்க தொட்டு தூக்குனா எப்படி இருக்கும்? முள் வெளியே, கைகள் நல்லா குத்துற அளவுக்கெல்லாம் கூட இருக்கும். பட் இஃப் யூ ஓப்பன் இட், யூ வில் see the taste, இல்லையா? அது போலதான் இந்த ஜென்டில்னஸ் உள்ளே இருக்கிறது, எனக்குள் இருக்கிறது, உங்களுக்குள் இருக்கிறது, ஆனால் வெளிப்படுவது இல்லை சில நேரங்கள்ல. பட் வேதம் சொல்லுகிறது let it known others, அது மற்றவர்களுக்கு தெரியணும் எனும்போது நான் காரணங்களை சொல்லி என்னோட ஜென்டில்னஸை மறைச்சு வைக்க கூடாது. சூழ்நிலைகள் நிமித்தமா நான் கடினமாய் என்னை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் we need to work hard to show our gentleness to known others because God is near என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கடவுளுடைய குணத்தையே நீங்கள் பார்க்கும்போது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யாத்திரையாகமம் 34:6 கடவுளை குறித்து அங்கே சொல்லுகிறார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியமும் உள்ள தேவன். அதுல கடவுளை குறித்து சொல்லுகிறது என்னன்னா, சாந்தம் நிறைந்த கடவுள். சாந்தம் எவ்வளவு சாந்தமா இருக்கிறாராம்? நீடிய சாந்தம், என்லெஸ். அதை நீங்க ஆங்கிலத்தில் நீங்க பார்ப்பதா இருந்தா வேதம் என்ன சொல்லுகிறதுனா, ஸ்லோ டு ஹேங்கர், அதாவது அவர் கோபப்படுவதற்கு வெரி ஸ்லோ, இது கடவுளுடைய பண்பு. இதே வசனத்தை இதே போல இன்னும் 2 இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்குங்க. யோனா 4ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். யோனா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அங்கே, அதாவது இந்த வசனத்தை, இந்த யாத்திராகமத்தில் இருக்கிற இந்த வசனத்தை இந்த இஸ்ரவேல் மக்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். எப்படி என்றால், கடவுள் சாந்தம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், தயவு உள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர்னு இதை நன்றாக அறிந்ததுனால யோனா கடவுளை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் ஏற்கனவே சொல்லவில்லையா, நீர் மிகவும் சாந்தமானவர், நீர் என்னை எதற்காக அனுப்புகிறீர்? 40 நாளில் கவிழ்த்து போடுகிறேன் என்று சொல்ல அனுப்புகிறீர். நான் போக விரும்பவில்லை நினிவேக்கு. ஏன் போக விரும்பவில்லை? எனக்கு தெரியும் நீர் சாந்தம் உள்ளவர், அல்லது தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், அல்லது யூ ஆர் வெரி ஸ்லோ டு ஹேங்கர் ஆன் பீப்புள். ஆகவே நான் போக விரும்பல. ஹியர் லுக், நீங்க இப்போ அழிக்கல என்று சொல்லி கடவுளுடைய அந்த குணத்தை சொல்லுகிறார். யோனா 4ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். God is நீடிய சாந்தம் உள்ளவர். அதற்கு 2-3 புத்தகத்திற்கு முன்னாடி யோவேலுக்கு வந்தீங்கன்னா, யோவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கடவுள் நீடிய சாந்தம் உள்ளவர். கடவுளுடைய குணங்களிலேயே ஒன்று, கடவுளிடத்திலிருந்து பிரிக்க முடியாத ஒன்று, நீடிய சாந்தம்.
அந்த நீடிய சாந்தம் கடவுளுடைய ஒரு குணமாய் கேரக்டரிஸ்டிக்ஸா இருப்பதனாலே கடவுள் இப்போ நம்மெல்லாம் சில குறிப்பிட்ட நம்மளுடைய குணங்கள் இருக்குல்ல, இந்த குணங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு அறிவியல்கிட்ட போய் கேளுங்க. ஜீன் என்று சொல்வார்கள். ஜீன், அப்பா, அம்மா, தாத்தா அல்லது நம்முடைய மூதாதையர்கள் இவர்களிடத்தில் நம்ம பெற்றுக்கொண்ட ஜீன் என்று சொல்வார்கள். கடவுள் சொல்லுகிறார் வேதத்திலே, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் வழியாக பிதாவினிடத்தில் வருகிறார்களோ அவர்கள் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகளாகும் உரிமையை கொடுத்திருக்கிறார், பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்போ உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார்? அவருடைய பிள்ளைகளாகும்படி. கடவுளுடைய ஜீன்ல என்ன இருக்குது? இன்றைக்கு நாம் பார்க்கிற வசனத்தின் அடிப்படையில் நீடிய சாந்தம் இருக்கிறது. when you born of God, when you born of spirit, உங்க ஜீன்ல என்ன இருக்கணும்? நீடிய சாந்தம் இருக்கணும். அதாவது நம்ம பல்வேறு குணங்கள் இருக்குது. இன்றைக்கு we are discussing about gentleness. அப்போ நமக்குள் அந்த நீடிய சாந்தம் இருக்கணும். அது மாற்ற முடியாத ஒன்று. கடவுள் சொல்லுகிறார், let people know your gentleness. Why? Because we know that God is gentle and we tasted that he is gentle. அவர் சாந்தமுள்ளவராயிருக்கிறார், நீடிய சாந்தமுள்ளவராயிருக்கிறார். நான் அதை படித்திருக்கிறேன், அதை நான் அறிந்திருக்கிறேன், அதை நான் என் வாழ்வின் பல்வேறு தருணங்களில் ருசித்திருக்கிறேன். எனவே நான் இப்பொழுது கடவுளுடைய பிள்ளையாகும்படியான உரிமையை, அழைப்பை பெற்று பிள்ளை ஆகிவிட்டேன். so that my gene, spiritual gene, supposed to be find gentleness. இல்லையா? கடவுள் இதை எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, வேதத்திலே இயேசு 2 காரியங்கள் தான் அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும்படியாய் சொல்லி இருக்கிறார். இயேசு அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், பல மணி நேரம் ஜெபித்திருக்கிறார், பல இரவுகள் முழுவதும் விழித்திருந்து ஜெபித்திருக்கிறார், பல பல காரியங்களை செய்திருக்கிறார், அநேக உபதேசங்களை, பிரசங்கங்களை பண்ணியிருக்கிறார் இல்லையா? இவ்வளவுத்தையும் செஞ்ச இயேசு என்னிடத்தில் இவைகளை எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லவே இல்லை. பட் he said only one thing. If you turn with me, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அங்கே இயேசு சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் அந்த சாந்தத்தையும் அந்த மனத்தாழ்மையையும் கற்றுக்கொள்ளுங்கள். You see that? இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த 33 ஆண்டுகள், ஊழியம் செய்த அந்த 3 ஆண்டுகளிலே அவரை பின்பற்றி வந்த அநேக சீஷர்களுக்கு அவர் கொடுத்த ஒரே ஒரு அழைப்பு என்னவென்றால், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எதை கற்றுக்கொள்ளுங்கள் என்றால், சாந்தம், மனத்தாழ்மை. இது 2 மட்டும்தான். He did not ask us to learn anything else except these 2. அவரிடத்தில் இருந்து சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன். சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஒரு மனிதன், அதாவது கடவுளிடத்தில் கற்றுக்கொண்ட மனிதன். இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் அல்லாத, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ மக்கள் சாந்த சொரூபிகளா இருக்கிறாங்க. பல்வேறு மதங்கள்ல ஈவன் கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கூட சாந்த சொரூபிகளா இருக்கிறாங்க. ஆகவே we are discussing here இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற சாந்தம், அதாவது இயேசுவுக்குள் இருக்கிற சாந்தம், which means கடவுளுக்குள் இருக்கிற அந்த நீடிய சாந்தம் இல்லையா? அதை இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இயேசு. இதை யாரெல்லாம் இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அதே வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுது, உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ரெஸ்ட் ஃபார் யுவர் சோல்ஸ். உங்களுடைய ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் அடையும். எப்பொழுது என்றால், இயேசுவினிடத்தில் சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் கற்றுக்கொள்ளும் போது. when you learn this virtue from Jesus, then you will find rest. You will find rest. இதுதான் இயேசு ஆண்டவர் நம்மை கற்றுக்கொள்ள அழைத்த ஒரு முக்கியமான ஒரு குணம், சாந்தம்,
மனத்தாழ்மை. இப்ப இங்க பாருங்க, சாந்தமும் மனத்தாழ்மையும் இணைஞ்சிருக்குது. ஆல்வேஸ் ஜென்டில்னஸ் அண்ட் ஹம்பிள்னஸ், இது ரெண்டும் பிரிக்க முடியாததுங்க. இஃப் யூ ஆர் ஜென்டில், உங்களுக்குள் தாழ்மை இருந்தே ஆகும். இஃப் யூ ஆர் ரியலி ஹம்பிள் லைக் ஜீசஸ், உங்களுக்குள் சாந்தம் இருந்தே தீரும். ஜென்டில்னஸ் அண்ட் ஹம்பிள்னஸ், இது ரெண்டும் ஒன்னா இருக்கும். அதனாலதான் அவர் சொல்றாரு, இது ரெண்டையும் என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றாரு. உங்களை அழைச்சிட்டு ஜென்டில்னஸை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லல, அல்லது உங்களை அழைத்துட்டு தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லல. யூ நீட் டு, கடவுள் இணைத்து வைத்திருக்கிற இந்த இரண்டையும் நாம் பிரிக்க கூடாது. கடவுளே இணைத்து வைத்திருக்கிற இந்த இரண்டையும் நாம் பிரிக்க கூடாது. யூ cannot learn gentleness from Jesus and humility from somebody else. அதே வகையில நீங்க தாழ்மை இயேசுவினிடத்திலும் ஜென்டில்னஸை இன்னொருத்தர்கிட்டையும் கற்றுக்கொள்ள முடியாது. இட் won't work in that way because gene will change. கடவுளுடைய ஜீன் இயேசுவில் இருக்கிறது ஸ்பிரிச்சுவலி. அந்த ஜீன்ல இருந்து தான் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை, உரிமையை பெறுகிறோம். ஆகவே we need to learn this too from Jesus. இயேசுவை குறித்து இன்னைக்கு நம்ம வாசிச்சோமே, மத்தேயு 5ஆம் அதிகாரம், அதுல 5ஆம் வசனம் என்ன சொல்லுதுங்க? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள், ஜென்டில்னஸ். யார் ஒருவர் மீக், அதை இன்னொரு மொழியாக்கத்துல பாருங்க, ஹம்பிள். ஓவர் ஹம்பிள் தே ஆர் பிளஸ்ட். இன்னொரு மொழியாக்கத்துல ஓவர் மீக். அப்ப அந்த மீக், ஹம்பிள் அண்ட் ஜென்டில், இந்த 3 வார்த்தையும் ஒரே பொருள் கொண்ட வெவ்வேறு வார்த்தைகள் இல்லையா? அவர்கள் பூமியை ஆட்சி செய்வார்கள், பூமியை தமக்குரியதாய் மாற்றிக்கொள்வார்கள் என்று கடவுள் சொல்லுகிறார். சாந்த குணம் அவ்வளவு முக்கியமான ஒன்று. இந்த இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமார்த்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. என்ன? இயேசு ஒரு கழுதை குட்டியை கொண்டு வர சொல்லி அந்த கழுதை குட்டியின் மீது ஏறி எருசலேமுக்குள் பவனி போகிறார். அவர் பவனி போகும்போது தீர்க்கதரிசியினுடைய பழைய வார்த்தையை மக்கள் நினைவு கூறுகிறார்கள். அது நிறைவேறுகிறது. என்னவென்று? உன்னுடைய ராஜா, உன்னை அரசாள போகிற ராஜா, கிங் வில் ரைட் இன் த டாங்கி. மரி கழுதையையும் கழுதை குட்டியின் மேலும் வருவார் என்று சொல்லி சொன்னதை சொல்றாங்க. எந்த அரசன் நீங்கள் படித்த வரலாறுலே கழுதையின் மீது பயணித்திருக்கிறான்? which king? nobody in the history. they have a horse. அதுவும் அவங்களுடைய ஹார்ட்ஸ் ஜெய்ஜாண்டிகா இருக்கும், பயங்கரமான டெக்கரேட் பண்ணதா இருக்கும் இல்லையா? பட் திஸ் இஸ் a only king who ride on the donkey. ஏவா? அவருக்குள் இருந்தது என்ன? சாந்த குணமா. சாந்த குணம். இன்னொரு பைபிள்ல படிச்சீங்களா? ஹம்பிள் இருக்கும். இஃப் யூ கோ அண்ட் see the original portion which is written, சகரியா 9:9 இருக்குது. அது சகரியா 9:9 இருக்குது. இஃப் யூ கோ தேர் யூ வில் ஃபைண்ட் தேர் ஹம்பிள். சீயோன் குமார்த்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மை உள்ளவர். இங்கே அவரை தாழ்மை உள்ளவர் என்று சகரியா காட்டுகிறார் தெற்கு தரிசனமாக. இதைதான் மத்தேயு எடுத்து எழுதுகிறார், அவர் சாந்த குணம் உள்ளவர் என்று. ஆல்ரெடி we have seen there is a close connection between gentleness and humility இல்லையா? இங்கே இயேசுவை குறித்து பழைய ஏற்பாட்டில் is humble, இங்கே புதிய ஏற்பாட்டில் is gentle. there is a close connection between both. அது இரண்டுமே வெவ்வேறு வார்த்தைகளாக இருக்கிற ஒரே அர்த்தமுள்ள ஒரு வார்த்தைகள். ஆகவே we need to let people know our gentleness அல்லது our gentle spirit be known by others என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அழைப்பு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு கட்டளை. இட்ஸ் நாட் அ சஜெக்ஷன். பிரதர் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க
என்பது ஒருவேளை ஒரு சஜெக்ஷனா தெரியும். இட் இஸ் நாட் சஜெக்ஷன் இயர், இட் இஸ் அ கமாண்ட். லெட் யுவர் ஜென்டில் ஸ்பிரிட் பி நோன் டு அதர்ஸ். இந்த கமாண்டை we need to take it as it is. எடுத்துக்கொள்ள வேண்டும். எளிமை என்கிற இன்னொரு வார்த்தை சொல்லுதாரு. எளிமை, ஜென்டில்னஸ் என்பது எளிமை. எளிமை என்றால் வெரி மீக் பொசிஷன், தாழ்மையான ஒரு பொசிஷன். தட் இஸ் வாட் ஜீசஸ் டுக். இப்போ கடவுளிடத்திலிருந்து இயேசுவின் வழியாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட ஆவியானவர், அந்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தீர்கள் என்றால், வேதம் சொல்லுகிறது ஆவியானவருடைய கனிகளிலே ஒன்று நீடிய சாந்தம். கலாத்தியர் 5:23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஆவியின் கனிகளில் ஒன்று சாந்தம். இப்போ இந்த சாந்தம் என்ற வார்த்தை, நீடிய சாந்தம் என்கிற வார்த்தை எப்படி பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கிற அந்த ட்ரினிட்டி கிட்ட எல்லா வகையிலும் இருக்குதுன்னு பாருங்களேன். பிதாவிடத்தில் முழுமையா இருக்கிறது. குமாரனாய் அவர் இந்த உலகத்திற்கு வந்த போது அவரில் சாந்த குணம் இருக்கிறது. அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பின்பு பரிசுத்தாவியானவராய் அனுப்பப்பட்ட பின்பும் அவருடைய கனிகளிலே சாந்தம் இருக்கிறது. மட்டுமல்ல, அந்த ஆவியானவர் இந்த உலகத்தில் வந்து கடவுளுடைய அன்பை உங்களை உணர வைத்து நீங்கள் அந்த அன்பில் வளரும் போது உங்களுக்குள் உருவாகிற அன்பு இருக்குல்ல, கடவுள் மீதோ சக மனிதர்கள் மீதோ, அந்த அன்பை குறித்து எழுதப்பட்ட அதிகாரம் இது 1 கொரிந்தியர் 13. அதிலே அன்பினுடைய முதல் பண்பாக குறிக்கப்படுவது எதுன்னு போய் பாருங்க. 1 கொரிந்தியர் 13:4. முதல் 3 வசனங்களிலே, நான் பல பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷையை பேசினாலும் அன்பு இல்லை என்றால் எனக்கு ஒன்றுமில்லை. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்தாலும் சகல அறிவு உள்ளவனாயிருந்தாலும் எனக்கு ஒன்றுமில்லை அன்பு இல்லை என்றால். என் உடலையே நான் கொடுத்தாலும் அல்லது அன்னதானம் பண்ணினாலும் அன்பு இல்லை என்றால் ஒண்ணுமில்லை என்று சொல்லிவிட்டு அந்த அன்பை குறித்து எழுதுகிறார். அடுத்த வசனத்திலிருந்து ஃபர்ஸ்ட் வேர்ட் வாஸ் மென்ஷன், அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. கடவுள்ல ஏங்க நீடிய சாந்தம் இருக்குது கடவுள்கிட்ட? God is love. பைபிள் சொல்லுது God is love, so God is love, அவர் நீடிய சாந்தம் உள்ளவர். Jesus loved these people, அவருக்குள் சாந்தம் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் கடவுளிலிருந்து வந்தவர். நீடிய சாந்தம் என்பது கனிகளில் ஒன்று, அதே வேளையில அன்பினுடைய முதல் குணத்தில் ஒன்று. இவ்விதமாய் இந்த அன்பு, இந்த சாந்தம் என்பது அதனுடைய குணங்களை வேதம் முழுவதும் மிகவும் தெளிவாக, சற்றும் குழப்பம் இல்லாமல் கடவுள் நமக்கு கொடுத்து கொண்டே வருகிறார். இப்படியெல்லாம் கொடுத்துட்டு தான் அவர் பிலிப்பியர்ல எழுதுறாரு, உங்கள் சாந்த குணம் மற்ற மனிதர்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. உங்கள் கனிந்த உள்ளம் அல்லது எளிமையான உள்ளம், ஆர் யுவர் ஜென்டில் ஸ்பிரிட் லெட் நோன் பை அதர்ஸ், மற்றவர்களுக்கு அது தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறார். 3 பார்த்தோம், பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இப்பொழுது பாருங்க, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்துக்கு வாங்க. யாக்கோபு 3:17. இந்த வசனத்திலே பரலோகத்திலிருந்து அல்லது பிதாவினிடத்திலிருந்து கடவுள் யாரெல்லாம் கடவுளிடத்திலே ஞானம் வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் பரலோகத்திலிருந்து அனுப்புகிற ஞானம் இருக்குல்ல, அந்த ஞானத்தில் இருக்கிற ஒரு குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாந்தம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாதாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. இதுல கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற ஞானத்திலேயும் சாந்தம், கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற ஆவியின் வரங்களிலே சாந்தம், கடவுள் வழியாக உங்களுக்குள் ஏற்பட்ட அன்பிலே சாந்தம். கவனிச்சிங்களா? இந்த சாந்தம் பரத்திலிருந்து வருகிற எல்லாவற்றிலுமே சாந்தம் இருக்குது. அது பிதாவாயிருந்தாலும் குமாரனாயிருந்தாலும் ஆவியானவராயிருந்தாலும் ஞானமாயிருந்தாலும், it always coupled with gentleness. இப்படி இருப்பதனால தான் நமக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உங்கள் சாந்த குணம் மற்ற மனிதருக்கு தெரிந்திருக்க கடவுள். நீங்கள் எவ்வளவு சாந்தமானவர்கள்?
இஃப் யூ ஆஸ்க் மீ த சேம் கொஸ்டின், ஐ கேன் ஆனஸ்ட்லி சே, நான் ரொம்ப சாந்தமானவன் இல்லை, ரொம்ப சாந்தமானவன் இல்லை. ஐ வாண்டட் டு கோ, ஐ வாண்டட் டு கிளைம் தட் மவுண்டன். சாந்தம், நீடிய சாந்தம் என்கிற ஒரு உயரமான எவரெஸ்ட் இருக்குது, அதை ஏறி தொட்டுவிட வேண்டும் என்று முயற்சிக்கிற ஒரு சாதாரண எளிய மனிதன் நான். ஆனால் இன்னும் போகல, முயற்சி பண்றேன், அடிக்கடி சறுக்கி விழுந்துடுறேன் வாழ்க்கையின் பல காரணங்களால. பட் ஐ வாண்டட் டு கிளைம். இஃப் யூ ஆஸ்க் மீ, ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் செல்ஃப், எவ்வளவு சாந்தமானவர்கள் நீங்கள்? உங்கள் சாந்த குணம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குது? உங்க பிள்ளைங்களை டீல் பண்ற விதத்துல உங்க சாந்த குணம் வெளிப்படுதா? உங்கள் மனைவி கிட்ட நீங்க பேசும்போது உங்கள் சாந்த குணம் வெளிப்படுதா? உங்கள் கணவனிடத்துல நீங்க பேசும்போது உங்க சாந்த குணம் வெளிப்படுதா? Bible tells us your gentleness to known others. It is not talking about family actually. It is talking about others. மற்றவர்களுக்கே தெரியணும்னா உங்க குடும்பத்தில் பொங்கி வழிந்தால்தான் அது வெளியே போகும். குடும்பத்தில் அது தெரியுதா? நான் முதல்ல என்னை பத்தி சொல்லிட்டேன். I wanted to work hard in that area to climb that mountain. My dear brothers, if you really wanted to climb that mountain, ask God the wisdom. கடவுளிடத்தில் ஞானத்தை கேளுங்கள். இந்த வருடத்தினுடைய முதல் ஃபர்ஸ்ட் நியூ இயர் அன்னைக்கு நம்ம எடுத்த மெசேஜ் என்னது? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவன் கொடுக்கப்படும். கேட்டோம் இல்லையா? அந்த வசனத்துல நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட ஞானத்தில் என்ன இருக்கும்? சாந்தம் இருக்கும், சாந்தம் இருக்கும். If you not grow in gentle spirit or gentleness in all your dealings, I tell you, go and ask wisdom again. கடவுளிடத்தில் போய் ஞானத்தை கேளுங்கள், மீண்டும் 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 கேளுங்கள், ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டிய ஞானத்தை கேளுங்கள். By asking wisdom, God will give the wisdom which is coming from heaven above. That will always have a gentleness. மோசே என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் இப்படியா சொல்லுதுங்க. எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். இந்த வசனத்தை நல்லா பார்த்தீங்கன்னா சில ஆங்கில மொழியாக்கத்துல அது பிராக்கெட்ல இருக்கும், அது பிராக்கெட்ல இருக்கும். Which means it was not written by Moses. It was added later on by Joshua. மோசே அவ்வளவு சாந்த குணமுள்ளவனா இருந்தானா? இத அவன் எழுதல, கடவுள் பார்க்கிறார். God wanted to give that message to all the people from generation so that he added through Joshua that word. மோசேவை குறித்து குற்றம் சொல்றாங்க மோசேவினுடைய அண்ணனும் அக்காவும். என்ன, அவங்களால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரே ஒரு தப்பு என்னன்னா, அவன் ஒரு இஸ்ரவேல் அல்லாத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுதான் அவங்க கண்டுபிடிச்ச ஒன்னே ஒண்ணு. அந்த ஒரு காரியத்திற்காக மோசேவை குறித்து மிரியாம் பேசிடுறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் ஒன்றும் பேசலையாம். மோசே என்பவன் பூமியில் இருக்கிற சகல மனிதர்கள், சகல என்கிற வார்த்தையை பைபிள் விளையாட்டுக்கு எழுதுன்னு நினைக்கிறீங்களா? சகல என்கிற வார்த்தையை இங்க கடவுள் பயன்படுத்திருக்காரு. டு யூ திங்க் இட்ஸ் ஒன்லி பேச்சு வாக்கில் சகலன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா? இல்ல இல்ல இல்ல. அன்றைக்கு இஸ்ரேல் மக்களே குறைஞ்சபட்சம் 25 லட்சம் பேர் இருந்தாங்க. இஸ்ரேல் மக்கள், அவங்கள சுத்தி அந்த கானானியர்கள் 7 ஜாதி இருந்தாங்க. இஸ்ரேல் மக்களை விட பல மடங்கு ஜனம் பெருத்த மக்கள் என்று கடவுளே சொல்றாரு அவங்கள. இஃப் யூ ரீட் பைபிள். அண்ட் ஆல்சோ தெர் இஸ் எவ்ரிவேர் பீப்புள். இப்போ எவ்வளவு பேர் இருந்தாங்க? There may be 3 to 4 or 5 billion people in the world that time. அவ்வளவு மக்களுக்குள்ள வேதம் சொல்லுகிறது, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தமுள்ளவனாயிருந்தான். எஸ், if God chose a person to lead his people, especially Israel people, ஏன்? அவர்கள் வணங்கா கழுத்து உள்ள மக்கள், வழங்கா கணத்து உள்ள மக்கள் மட்டுமல்ல, 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில்
ஒரே உணவை சாப்பிடுவதற்காக அழைக்கப்பட்ட மக்கள், தண்ணீர் இல்லை என்கிற சூழலை அடிக்கடி சந்திக்க அழைக்கப்பட்ட மக்கள், இப்படி பல்வேறு காரியங்களை அவர்கள் சந்திக்கும்படியே அழைக்கப்பட்ட அந்த மக்களை நடத்த ஒரு மனுஷன் என்றால், எழும்புகிற பல்வேறு கேள்விகளை, கணைகளை எதிர்கொள்ள அவன் மிகுந்த சாந்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும். இந்த பயிற்சியை கடவுள் அவனுக்கு கொடுத்து ஆயத்தப்படுத்தினார். ஆனால் அப்படி இருந்தான், அவன் சாந்தமுள்ளவனாய் இருந்தான். சாந்த குணம் அவ்வளவு முக்கியங்க, அவ்வளவு முக்கியம் சாந்த குணம். சாந்த குணம் இருக்கிற மக்கள் இந்த பூமியை சுதந்தரிப்பார்கள், வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 147:6. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். He lifts the people, those who are lowly or humble or meek. அல்லது எளியவனை கர்த்தர் உயர்த்துகிறார். இந்த எல்லா வார்த்தைகளும் சாந்த குணத்துக்குள்ள தான் வருதுங்க. இட்ஸ் கம்மிங் அண்டர் ஜென்டில்னஸ் ஆர் ஜென்டில் என்கிற இதுக்குள்ள தான் வருது. நீங்க உயர்த்தப்படணும் உங்க வேலை ஸ்தலத்துல, நீங்க உயர்த்தப்படணும் நீங்க வாழ்கிற இடத்துல என்ற வாஞ்சை உங்களை யாருக்காவது இருக்குதா? Go and try this way. Let your gentleness be known to other people. If you don't have, ask God wisdom, you will receive. By that, you will have gentleness. Since you have gentleness, then இந்த வசனம் உங்க வாழ்க்கையில் fulfill ஆகும். சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். இப்படிதான் நீங்கள் ஒரு வசனத்தையும் ஒவ்வொருவோடு தொடர்பு படுத்தி கொண்டு உங்களுடையதாய் மாற்றிக்கொள்ளலாம். சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், உங்கள்கிட்ட இல்லை, ஆனால் நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும். There is a formula here. There is a formula. What is the formula? Go and ask wisdom first. சாந்த குணம் கூட ஆண்டவரை கேட்க முடியாது. பிகாஸ் சாந்த குணம் கடவுள் யாருக்கும் பார்சலில் கொண்டு வந்து இந்த பார்சல் டெலிவரின்னு கொடுக்க மாட்டார். நோ நோ நோ, பார்சல் கிடையாது அது. யூ கேன் ஆஸ்க் விஸ்டம் ஆர் கோ டு ஜீசஸ் அண்ட் லேர்ன் ஃப்ரம் ஹிம். பிகாஸ் ஹி ஹாஸ் அ ஜென்டில்னஸ் அண்ட் ஹியூமிலிட்டி. அவரிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ வேதம் நமக்கு கொடுக்கிற படிப்பினைகளை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 1 Timothy chapter 6 verses 11. அதிலே பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். தீமோத்தேயு பவுலுடைய உடன் ஊழியன். பவுலுடைய ஊழியத்தை பவுலுக்கு பின்பு தொடர்ந்து செய்ய போகிற ஒரு இளம் ஊழியன். அவனுக்கு அவர் எழுதுகிறார், நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தெய்வ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. சாந்த குணத்தை அடையும்படி நாடு. இயேசு தான் பிராக்டிஸ் பண்ணாத எதையுமே யாருக்கும் கற்றுக் கொடுக்கல. பவுலும் இயேசுவை போலவே தான் பிராக்டிஸ் பண்ணாத எதையுமே மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கல. ஆகவே பவுல் இங்கே தீமோத்தேயுவுக்கு சாந்த குணத்தை அடையும்படி நாடு என்று எழுதுகிறார் என்னும் பட்சத்தில் ஈ ஆல்ரெடி பிராக்டிஸ் தட் ஒன். பட் அவருடைய வார்த்தைகள்ல அவருடைய செயல்கள்ல நமக்கு தெரியாம இருக்குது. சாந்த குணத்தை ஒவ்வொரு மனிதர்களும், என்னை போல மனிதர்களாகட்டும், உங்களைப் போல மனிதர்களாகட்டும், வசனத்தை அறிவிக்கிறவர்கள், வசனத்தை கேட்கிறவர்கள், வாழ்க்கையை வாழுகிறவர்கள் யாராயிருந்தாலும், we need to learn to be gentle spirit. நமக்குள்ள அந்த ஜென்டில்னஸ் இருக்கணும். அது ஒரு நமக்குள் பிரிக்க முடியாத ஒன்றாய் நமக்குள் போய் தங்க வேண்டும். இன்னும் 2 வசனத்தை உங்களுக்கு காட்டுறேங்க. இதே போல ஒரு உபதேசத்தை எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதுலேயும் பவுல் எபேசு சபைக்கு இதுதான் எழுதுறாரு. மிகுந்த மனத்தாழ்மையையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். அந்த வசனத்தில் அவர் எதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கார் பாருங்க. மனத்தாழ்மை, சாந்தம், பொறுமை, அன்பு. இந்த எல்லா கேரக்டரிஸ்டும் நம்ம பிதா கிட்டையும் குமாரன் கிட்டையும் பரிசுத்த ஆவிகிட்டையும் பார்த்துட்டே வந்தோம். இஃப் யூ சி ஆல்மோஸ்ட் ஈவன் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் கூட இது பார்த்தோம். ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸை பிதாவிடத்தில் இருந்தது, குமாரனிடத்தில் இருப்பது, பரிசுத்த ஆவியினால் கிடைப்பது, தேவன் கொடுக்கிற ஞானத்தில் கிடைப்பது என்கிற இந்த குணங்களை பவுல்
சபை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் எப்பொழுதுமே மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர்களாயிருங்கள். இதை எங்க கற்றுக்கொள்ள முடியும்? இயேசுவிடத்தில். சாந்தமுள்ளவர்களாயிருங்கள். எங்கே கற்றுக்கொள்ள முடியும்? இயேசுவிடத்தில். அந்த இயேசுவை தான் நான் எப்பொழுதுமே உங்களுக்கு காட்டுகிறேன். இதுதான் பவுலுடைய வழிமுறை. I wanted to show you only Jesus. Why? இயேசுக்குள் தான் சாந்தம் இருக்கிறது, மனத்தாழ்மை இருக்கிறது. கொலோசியர் 3:12 பாருங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொள்ளுங்கள். அகெயின், did you see that? எப்பொழுதெல்லாம் சாந்தத்தை வேதம் பயன்படுத்துகிறதோ எங்கேயுமே மெஜாரிட்டியான பிளேஸ்ல அது தனியா சொல்லவே இல்லை. தாழ்மை வந்துடுது, சம்டைம்ஸ் பொறுமை வந்துடுது, சில இடங்களில் அன்பு வந்து விடுகிறது. இவைகள் எல்லாவற்றையும் இணைத்துத்தான் வேதம் சாந்தத்தை காட்டுகிறது. அதனாலதான் நீங்க பிலிப்பியர் 4:5 பார்த்துமே, உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்க கடவுது. அதுக்கு முந்தின வசனம் போய் படிச்சு பாருங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். Rejoice in the Lord. While you rejoice, your gentle spirit be known to others என்று இணைத்துதான் கொடுக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, மட்டுமல்ல, நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த 3 வசனமும் தீமோத்தேயுவுக்கு சொல்லப்பட்டதாகட்டும், எபேசு சபைக்கு சொல்லப்பட்டதாகட்டும், கொலோசு சபைக்கு சொல்லப்பட்டதாகட்டும், எல்லோருக்கும். ஆனால் ஒரு வீட்டிலே சாந்தம் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு வீட்டிலே, குடும்பத்தில் என்றால் யாரு முதல்ல அந்த சாந்தத்தை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பெண்கள், குறிப்பாக சகோதரிகள், மனைவி என்கிற குடும்பத்தை ஆள்கிற அந்த பெண்மணி சாந்தத்தில் நிறைந்திருக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்கள், 1 பேதுரு 3:4 அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதல் உள்ள ஆவியும் ஆகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம், hidden beauty என்று சொல்லுகிறார் கடவுள். அதை ஒவ்வொரு பெண்மணிக்குள்ளேயும் மறைந்திருக்க வேண்டிய ஒரு அழகு என்ன என்றால், அழியாத அலங்கரிப்பு ஆகிய அது என்ன என்றால் quiet and gentle spirit. என்னது? inner beauty of gentle and quiet spirit. கவனிச்சிங்களா? ஒரு வீட்டிலே சாந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், the woman who is running the family, who is in the family, must have an inner beauty of gentle and quiet spirit. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணி மட்டும் ஜென்டில் அண்ட் குவைட் ஸ்பிரிட்டோடு இருந்தால் போதுமா? இல்லை, நமக்கு தான் ஏற்கனவே சொல்லிட்டாரே, உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்று. ஆக அதில் யாரெல்லாம் வராங்க? பெண்மணியும் வராங்க, ஆணும் வராங்க. பட் அடிஷ்னலி எக்ஸ்ட்ரா கேர் வாஸ் கிவன் டு விமன். அவர்கள் சாந்தமாக இருந்தால், அவர்களுக்குள் சாந்தம் ஒரு அலங்காரமாக இருந்தால், வழக்கமான அலங்காரமெல்லாம் வெளியே தெரியும், எல்லா அலங்காரமும் வெளியே தெரிஞ்சிடும். ஆனால் இந்த அலங்காரம் வெளியே தெரியாது. அதனால தான் அவர் சொல்றாரு ஹிடன் பியூட்டி. அது ஒரு நாளும் ஃபேட் ஆகாத பியூட்டி. அந்த பியூட்டி உங்களுக்குள் இருந்துச்சுன்னா, தென் there is a lot of things written here that all yours, and that family will be blessed family if you have that characteristics என்று சொல்லி பெண்களுக்கு எழுதுகிறார். அப்போ இந்த பெண்மணிகள், சகோதரிகள் அவரவர்கள் குடும்பங்களிலே சாந்தமும் அமைதலும் உள்ள ஒரு ஆவி உள்ளவர்களா இருந்தால் என்ன நடக்கும் என்றால், எந்த குடும்பத்திலையும் சண்டை வராது. எந்த குடும்பத்திலையும் சண்டை வராது. கணவன் ஒருவேளை குரலை உயர்த்தி அல்லது கோபத்தோடு பேசினால் கூட சண்டை வராது. வேதம் சொல்லுகிறது, ப்ராவர்ப்ஸ் 15:1, மெதுவான பிரதித்திரம் உக்கிரத்தை மாற்றும். மெதுவான பிரதித்திரம். இந்த மெதுவான பிரதித்திரம் என்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் a gentle answer. ஆன்சர் என்பது எப்பொழுதுமே ஒரு கேள்விக்கான இதுதானே. ஒரு கேள்வி அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறித்து ஒரு கருத்து வீட்டிலே கொண்டு வந்து போடுறாங்க ஒருத்தர், அது கணவனா இருக்கலாம். அப்ப ஜென்டில் ஆன்சர் அதை என்ன பண்ணுமா, கம்ப்ளீட்டா வந்து அதனுடைய உக்கிரத்தை, சூட்டை, நெருப்பை எல்லாவற்றையும் தனித்து விடும்.
அந்த ஜென்டில் ஆன்சர் நீ கொடுக்கணும். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் என்றால் உங்களுக்குள் என்ன இருக்கணும்? இன்னர் பியூட்டி, இன்னர் பியூட்டி, குவயட் அண்ட் ஜென்டில் ஸ்பிரிட். அது உங்களுக்குள் எப்பொழுதும் இருக்கும்போது கோபமாய் வருகிற அல்லது கொஞ்சம் உக்கிரமாய் இருக்கிற வார்த்தைகளா இருந்தா கூட you will reply gentle answer because you already have a gentle spirit inside you. Since you have that one, then அந்த நெருப்பு, எரிய வேண்டிய ஒரு நெருப்பு அந்த வினாடியிலேயே அடங்கிடும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. மெதுவான பிரதித்திரம் உக்கிரத்தை மாற்றும். அந்த வார்த்தைக்கு ஒருவேளை கடும் சொல் பதிலா இருக்கும் பட்சத்தில் அந்த அந்த உக்கிரம் இன்னும் கோபமா எழும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இந்த ஜென்டில்னஸ் ஆர் ஜென்டில் ஸ்பிரிட் என்பது வெரி நெசசரி, வெரி நெசசரி. மக்கள் சாதாரண சின்ன சின்ன வார்த்தைகளுக்காக குடும்பத்தை வெட்டி பிரித்து தனித்தனியாக பிரிந்து போய் கொண்டிருக்கிற காலம் இது. வார்த்தைகளை ஜீரணிக்க முடியல இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு. இன்னைக்கு இருக்கிற ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு குடும்பத்தை கட்டுவது என்பதிலே அவர்கள் ரொம்ப பாடுபடுறாங்க. they cannot able to tolerate each other. நிறைய நன்மைகளை அனுபவித்து விட்டு இண்டிவிஜுவலா, அதாவது அவங்கவுங்க வீட்டில் ராணி போலவும் ராஜா போலவும் வாழ்ந்துட்டு திருமணத்திற்குள் வருகிறாங்க. இவங்க ராணியா தான் தங்களை நினைச்சுக்கிறாங்க, ஆனா அவர் ராஜான்றதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அல்லது இவர் ராஜாவா தான் உள்ள வராரு, அவரை ராணின்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. தென் வாட் ஹேப்பன்? ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க, ரெண்டு பேருக்கிட்டையும் சம்பளம் இருக்குது, ரெண்டு பேருக்கிட்டையும் பேங்க் பேலன்ஸ் இருக்குது. ஒரு நாள் வருது, நீ வேலையை பாரு, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன்னு போயிட்டே இருக்கிறாங்க. தட் இஸ் அ டைம் வி ஆர் லிவிங் ஆக்சுவலி. இதை மாற்றுவதற்கு ஒரே வழி வேதம் சொல்லுகிறது, யூ மஸ்ட் ஹாவ் அ ஜென்டில் ஸ்பிரிட். அண்ட் பிரதர்ஸ், யுவர் ஜென்டில் ஸ்பிரிட் மஸ்ட் பி நோன் டு அதர்ஸ். Do you see that? Bible how balanced it is. விமனுக்கு சொல்லுது உங்களுக்குள்ள ஒரு அழியாத அலங்கரிப்பு இருக்கணும்னு. மென்னுக்கும் சொல்லுது your gentleness should be known to others. Both of them dealt in the same way. கடவுள் யாரையும் அங்க தாழ்த்தி வைக்கல. கடவுள் ரெண்டு பேரையும் சேம் தான் சொல்றாரு. உனக்கும் இருக்கணும், உனக்கும் இருக்கணும், ரெண்டு பேருக்குமே. ஆனாலும் புத்தி உள்ள பெண்மணி தான் குடும்பத்தை கட்ட முடியும். வேதம் சொல்லுகிறது புத்தி உள்ள பெண்மணி. ஏன் புத்தி உள்ள பெண்மணி? அந்த புத்தியில சாந்தம் இருக்கும். அந்த சாந்தம் எங்கிருந்து வரும்? பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானம். Do you see that? How Bible is connected in every area. If you go any far in the Bible, everywhere it is you will connect with the core. மகாத்மா காந்தி இருக்கிறார் இல்லையா, அவருடைய ஒரு ஃபேமஸான ஒரு சொல்லாடல் உண்டு. In a gentle way you can shake the world. In a gentle way you can shake the world. உலகத்தை நீ உலுக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பலன் தேவைப்படும் இல்லையா? How much power you need. அவர் சொல்றாரு, in a gentle way you can shake the world. உங்கள் ஜென்டிலான ஆன்சர், in a gentle way, gentle approach, a small kind word, ஒரு கனிவான ஒரு பார்வை போல இவைகளே போதும் அந்த உக்கிரத்தை மாற்றுவதற்கு. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதிலே தாவீது தன்னுடைய படைத்தலைவனாகிய யோவாபு, அவனுடைய சகோதரன் அபிசாய், ஈத்தாய் ஆகிய இவர்களை பார்த்து சொல்லுகிறான். என்னவென்று சொல்லுகிறான்? பிள்ளை ஆண்டான் ஆகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள். இது தாவீதினுடைய படைக்கும் அப்சலோமுடைய படை. அப்சலோம் யாரு? தாவீதினுடைய மகன். ஆனால் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி அரசனாய் தன்னை அறிவித்துக் கொண்டான். தாவீது உயிருக்கு பயந்து எருசலேமை விட்டு ஓடிவிட்டான். இவ்விதமான சூழ்நிலையிலே அப்சலோமுடைய படைக்கும் தாவீதினுடைய படைக்கும் ஒரு யுத்தம் வரப்போகிறது. யுத்தத்திற்கு இவர்கள் போகிறார்கள். போகும்போது தாவீது சொல்லுகிறார், என் நிமித்தம் பிள்ளையை அப்சலோமை மெதுவாய் நடப்பியுங்கள். இந்த மெதுவாய் நடப்பியுங்கள் என்கிற வார்த்தையை ஆங்கில வேதம் சொல்லுது, ப்ளீஸ் டீல் ஜென்ட்லி ஃபார் மை சேக். ப்ளீஸ் டீல் ஜென்ட்லி ஃபார் மை சேக் என்று தாவீது சொல்லுகிறார். எஸ் மை டியர் பிரதர்ஸ், தாவீதினுடைய இடத்திலே இயேசு இருக்கிறார், அல்லது தாவீதினுடைய இடத்திலே
ஃபாதர் காட் இருக்கிறார். யோவாப், அபிசாய் அல்ல ஈத்தா என்கிற இடத்துல நீங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கிறீங்க. Now Jesus telling you, when you deal your wife, for my sake, இயேசு சொல்லுகிறார், for my sake deal gently. இயேசு சொல்லுகிறார், for my sake deal gently. என் நிமித்தமாக நான் உனக்கு இவ்வளவு சாந்தமா இருந்தேன்ல, இவ்வளவு அன்பு கொடுத்தேன்ல, என் நிமித்தமாக ஜென்ட்லா நடத்துங்க அவங்கள. whenever you are tempted to use harsh word or rough word or tough word, just take this word and put yourself, Jesus himself standing in front of you and sending you and telling you, என்னவென்று, for my sake deal gently. உங்க பிள்ளைங்க தடுமாறுறாங்கல்ல, சில விஷயங்கள்ல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கல்ல, சில நேரங்களில் உங்களால் ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்குள்ள சில காரியத்தை செய்து முடிக்க முடியலல்ல, அப்போ ஒரு விதமான உணர்வுகளில் சத்தம் எழுப்புவது, கோவப்படுவதெல்லாம் பண்றோம்ல நம்ம. அப்போ இந்த வசனத்தை நினைச்சிங்க, இயேசு சொல்லுகிறார், for my sake deal gently, for my sake deal gently. இந்த சர்ச், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்க பயணம் பண்ணும்போது, wherever this word should be lead you, for Jesus sake deal gently whoever confront you. யாரெல்லாம் அந்த எதிர்ப்பதத்தில் இருக்கிறாங்களோ, உங்க மனைவியோ, உங்க கணவனோ, உங்க பிள்ளையோ, உங்க மேலதிகாரியோ, they are Absalom, that's all. You are going against him, is it not? But Jesus is telling you, deal gently for my sake. தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் அங்க ஒரு ஃபைட் தான். தென் ஆல்சோ தாவீது சொல்லி அனுப்புறத பார்த்தீங்களா, டீல் ஜென்ட்லி ஃபார் மை சேக். இதுதாங்க நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அவர் ஜென்டில்னஸ் மஸ்ட் பி நோன் டு அதர்ஸ், ஆர் மற்ற பீப்புள் நம்ம கிட்ட வரும்போதே அவங்க ஸ்மெல் பண்ணணும் நம்மளுடைய ஜென்டில்னஸ். பை அவர் ஆட்டிடியூட், பை த வே வி ஆர் லுக்கிங் them, by the way we are smiling at them, by the way we are talking to them, whatever way possible, let people know your gentleness. இயேசு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் சாந்த குமாரர்களாக அல்லது சாந்த குமாரிகளாக தான் மாற்ற வந்திருக்கிறார். அதற்குத்தான் அவர் சாந்தமுள்ளவராய் இந்த உலகத்திற்கு வந்தார். அதற்குத்தான் அவர் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதற்குத்தான் அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் சாந்தம் என்கிற ஒரு ஃப்ரூட் கொண்டு வருகிறார். அதற்குத்தான் அவர் அனுப்புகிற ஞானத்திலே சாந்தம் இருக்கிறது. You see that? The gentleness is very essential. Wherever, whenever you are tempted to do little harshly, take a moment and think about this word, for my sake, deal gently. And also your gentleness be known to others. இப்படி நாம் நடக்கும்போது, இப்படி நாம் செயல்பட வாஞ்சிக்கும் போது, maybe next year by this time you can able to come and say testimony, I have climbed little bit. நான் கொஞ்சம் ஏறிவிட்டேன் மலையிலே. ஒரு ஒரு வருடம் முழுவதும் தடுமாறி நான் ஓரளவுக்கு ஏறிட்டேன். இப்பெல்லாம் என்னால் ஓரளவுக்கு சாந்தமா இருக்க முடியுது. மக்கள் என் சாந்தத்தை கொஞ்சம் பேராவது பார்த்துருக்குறாங்க என்று உங்களால் சாட்சி சொல்ல முடியும். By doing this all things, may God bless you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.